Hi friends, நான் உங்கள் LPM. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேரோசல் ஸ்லைடர் தான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இமேஜஸ் எல்லாமே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது, அதுக்கு எப்படி டைமிங் செட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அது எப்படி ஆட்டோ ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு கேரோசல் ஸ்லைடர் அப்படிங்கிற நேம் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி அதுக்கு நேம் அசைன் பண்ணணும் அண்ட் எமுலேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லைடர், அதாவது கேரோசல் _ ஸ்லைடர் அப்படிங்கிற அந்த பேக்கேஜை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி வந்து நம்ம ஸ்லைடர் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் எமுலேட்டர் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடில் அலைன் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பப் கமாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பப் கமாண்ட் மூலமாக நம்மளுடைய பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே இம்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலில் தான் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நம்ம என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணிடுவாங்க. அதாவது ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணுறதோ, ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிட வேண்டாம். _ ஜஸ்ட் பப் கமாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பப் ஆட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற பேக்கேஜ் மட்டும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ carousel _ slider. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேக்கேஜ் வந்து இந்த ஆட் ஆகிருக்குங்களா, carousel _ slider. ஸோ அதோடைய கரண்ட் வெர்ஷன் வந்து 4.2.1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பப் கெட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பேக்கேஜ் வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகிட்டு நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபைல் தேவைப்படாது, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எமுலேட்டர் லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கோடு வந்து ஃபஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓகே, ஜஸ்ட் எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் void main அதில் ரன் ஆப் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ரன் ஆப் அப்படிங்கிறதுல மெட்டீரியல் ஆப் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ரன் ஆப்பில் ஒரு செமிகோலன். ஸோ மெட்டீரியல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து டிஃபால்ட்டாக உள்ள மை ஆப் அப்படிங்கிற அந்த நேம் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் யூஐ டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஸ்டேட்லெஸ் விஜிட்டை கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்லெஸ் விஜிட், ஸ்டேட்ஃபுல் விஜிட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மை ஆப். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். ஸோ ப்ளஸ் இந்த பேனரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபால்ஸ் அப்படிங்கிற மட்டும் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஓகே இப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்லைடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டில் பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்மளுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைடர் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா சம் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இப்போ அதுக்காண்டி டாப் டு பாட்டம் கன்சிடர் பண்ணியிருக்காங்கனால நம்ம வந்து காலம் விஜிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ பொதுவாகவே காலம் விஜிட்னா என்ன, உங்களுக்கு வெர்டிகலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடர், அப்புறம் வந்து ஒரு இமேஜோ, ஸோ அதுக்கப்புறம் ஹெட்டிங்லாம் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து காலம் விஜிட் யூஸ் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு காலம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு சில்ட்ரன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி carousel slider அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அண்ட் நம்மளுடைய இப்போ நம்ம இந்த ஜஸ்ட் இந்த விஜிட்டை அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ என்ன ரீசன்னா நம்ம அதோடைய பேக்கேஜ் வந்து pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால இது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அரே வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ அதில் அப்படி அரே ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்னொரு ஆட்ரிபியூட். ஸோ அதில் carousel ஆப்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஸோ carousel ஆப்ஷன்ஸ். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம carousel ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுல தான் நமக்கு என்ன ஸ்லைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னர் வந்து ஸ்க்ரோல் ஆகணுமா, இல்லை இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகணுமா அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கண்டெய்னர், ஸோ அதுக்கு ஒரு ஹைட் வித் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வந்து ஒரு ஒரு 100 அல்லது 200 கொடுத்துக்கலாம். ஸோ வித்தும் அதே மாதிரி ஒரு 200 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கலர் வந்து கலர்ஸ் டாட் ரெட் கொடுத்துக்கலாம். ஸோ கலர்ஸ் டாட் ரெட். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரெட் கலரில் ஒரு கண்டெய்னர் வரும். ப்ளஸ் வந்து இந்த ஸ்லைடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோலபிளாக தான் இருக்க போகுது, அதாவது லூப்பாக தான் வரப்போகுது. நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அதே இமேஜ் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்தனால உங்களுக்கு வந்துருக்கு. இப்போ ஒரு 250 கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கா. ஸோ இப்போ இதே கண்டெய்னர் தான் திருப்பி திருப்பி வருது. இப்போ நம்ம சேமஸ் இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பிளாக் கலர் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கண்டெய்னர், அதுக்கப்புறம் பிளாக், அதுக்கப்புறம் ரெட் அப்படிங்கிற மாதிரி லூப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கு, அப்புறம் பிளாக், அதுக்கப்புறமா ரெட், அப்புறம் பிளாக். ஸோ இது மூலமா நீங்கள் என்னென்ன இமேஜ் கொடுக்கணும் அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இமேஜ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தலாம், ஒரு 300. ஸோ ஓகே ஃபைன், இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இமேஜ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்போ டெக்கரேஷன், ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன். ஸோ டெக்கரேஷன் அப்ளை பண்ணிட்டாலே நம்ம வந்து கலர் வந்து கட் பண்ணி இது டெக்கரேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதில் இமேஜ், ஸோ டெக்கரேஷன் இமேஜ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இமேஜ், நம்ம இமேஜ் வந்து நெட்வொர்க்லேருந்து எடுக்க போகிறதுனால நெட்வொர்க் இமேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 இமேஜ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா நம்ம ரெட் கலர் கண்டெய்னருக்குள்ளே கொடுத்துருக்கோம், ஆனால் இமேஜ் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஃபிட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ஃபிட் பாக்ஸ் ஃபிட் டாட் கவர். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே இந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த பிளாக் கலர் கண்டெய்னருக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே ஆப்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் வேணுமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைனா நம்ம ஆல்ரெடி கோட் எப்படி ரீயூசபிலிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இன்னொரு இமேஜ் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, அதோட யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாக் கலர் கண்டெய்னருக்கு பதிலாக நமக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இமேஜ் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 இமேஜும், அதாவது 2 கண்டெய்னரும் உங்களுக்கு வந்து ஒன்று போல் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஈக்குவல் மீன்ஸ் 2 ஒட்டிட்டு இருக்கு. இதுக்கு பிட்வீனில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம் அல்லது மார்ஜின் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ மார்ஜின் எட்ஜ் இன்சர்ட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல் கொடுத்து நமக்கு எவ்வளோ பேடிங், அதாவது எவ்வளோ மார்ஜினுக்கு தேவைப்படுதோ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மார்ஜின் வந்து 8 கொடுத்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கண்டெய்னரை சுற்றி வந்து ஒரு 8 பிக்சல் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதே ஆப்ஷனை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு 2 கண்டெய்னருக்கு பிட்வீனில் வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்மளாக தான் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகணும், ப்ளஸ் அதோடைய ஸ்க்ரோல் பண்ணுற டைரக்ஷன், அதாவது ஸ்டைல், அது எல்லாமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனில் கேரோசல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ லிமிட்டடாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த விஜிட்ஸ், அதாவது அடுத்தடுத்த டிசைன் கவர் பண்ணும்போது ஸ்லைடரில் அந்தந்த ஆப்ஷனை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். இதில் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரோல் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரோல் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரோல் எனேபிள் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஜஸ்ட் ஒரு 100 செகண்ட் கிட்ட எடுக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஆட்டோ பிளே அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் டியூரேஷன், ஸோ டியூரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்னொரு ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து நமக்கு மில்லி செகண்டாக தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மைக்ரோ செகண்ட்ஸும் இருக்குது, நம்ம வந்து மில்லி செகண்ட்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ மில்லி செகண்ட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அல்லது ஒரு 1000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 1000 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது மூலமாக யூசர் வந்து அந்த என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குது, இல்லை என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இப்போ நீங்களும் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் ஸ்க்ரோல் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சைட்லையும் கொஞ்சம் தெரியுது, ப்ளஸ் இந்த சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட்ல தெரியுது. ஸோ இது வந்து வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம இங்கேயும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் வியூ போர்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் மீன்ஸ் இப்போ நான் ஒன்றுன்னு கொடுத்துன்னு பாருங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் விஜிட் மட்டும் தான் ஃபுல்லாக வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ஸ்லைடர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால இப்போ அதோடைய சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போ நான் 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும், ப்ளஸ் லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்களா தெரியுதா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்லைடர் இருக்குது அப்படிங்கிறது யூசருக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக 8, 9 அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இது என்ன ரீசன்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளுடைய கண்டெய்னர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து வித் வந்து 300 கொடுத்தோம். சம்டைம்ஸ் வந்து வித் வந்து ஒரு 1500 தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வியூ போர்ட் கொடுத்தோம்னு வைங்களேன், நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து சிம்பிளாக எப்படி வந்து ஒரு ஸ்லைடர் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர யூஐ டிசைன்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கார்டு விஜிட் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அந்த கார்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்டைல்க்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில்ட்ரனோட இமேஜ் மேலே கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அது என்ன ட்ரெஸ், அதுக்கு எதுவும் ஆஃபர் இருக்கா, அது எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத ஒரு கார்டு விஜிட்டில் அப்ளை பண்ணி அது எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் யூஐ டிசைனில் நம்ம மீட் பண்ணலாம்.